யூ ஓகே? ஒன்னும் ஆகலல்ல? தேங்க்யூ. நீங்க சரியான நேரத்துல வந்து எனக்கு உதவி செஞ்சீங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இது என்னோட கடமை. இட்ஸ் ஃபைன். என்னோட கண்ணாடி. உங்க கண்ணாடியா? உங்களோட கண்ணாடியில இதுல வந்து கீறல் விழுந்துருச்சு. சாரி. அது பரவாயில்ல. நல்ல வேளை யாரும் இல்லை. நான் வெளியே போனது யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். சத்தம் இல்லாம உள்ள போயிடுறேன். யாரு யார் இங்க வந்தது? ஐயோ, அட உங்க கையில இருந்து ரத்தம் வருதுங்க. பாருங்க, சின்ன சின்ன காயம் படத்தான் செய்யும். அதெல்லாம் பரவாயில்ல. I'll manage. சின்ன காயங்கள் தான் அடிக்கடி பெருசாகும். இப்போ நான் உங்களுக்கு இந்த கர்ச்சீப் கட்டி விடுறேன். ஆனா நீங்க தயவு செஞ்சு டாக்டரை போய் பாத்துருங்க. சி இட்ஸ் ஓகே, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். இட்ஸ் ஃபைன். கட்டு விடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இப்போ உங்களை வீட்டில் விடவா? போலாமா? இந்த ரூஹிக்கு ஃபோன் கூட போகல. எங்க போனான்னு தெரியலையே. வீட்டுல பாட்டி கிட்ட என்ன சொன்னான்னு கூட எனக்கு தெரியலையே. ரூஹி, பாட்டி ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஜூஹி எங்க போய் தேடுறது? தப்பா நினைக்கலன்னா ஒன்று கேட்கட்டுமா? நீங்க இவ்வளோ சிம்பிளா இருக்கீங்க. உங்களை பார்த்தா நீங்க கிளப்ஸுக்கு வராம மாதிரி தெரியலையே. அப்புறம் நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது நான் ஒருத்தரை தேடி வந்தேன். அவங்க கிடைச்சாங்களா? இன்னும் கிடைக்கல. ஒருவேளை அவ வீட்டுக்கு போயிருப்பா. வண்டி வந்துடுச்சு. சரி, போலாமா? மிஸ் ரூஹி. ரூஹி, சரி வாங்க போலாம். ரூஹி, 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 டிஃபனுக்கு ராஜ்மா ஊற வச்சியா இல்லையா? ரூ ஜூஹி இங்க தூங்கிட்டு இருக்காளே. அப்புறம் ஏன் ரூஹி என்கிட்ட சொன்னா ஜூஹி எனக்காக பஜ்ஜி வாங்க வெளியே போயிருக்கான்னு? பாட்டி, அவ ஒருவேளை வெளியே போயிருப்பா. வெளியே எதுக்கு போனா? உங்களுக்கு தலைவலிச்சதுல அதனால உங்க ஃபேவரட் பஜ்ஜி வாங்க போயிருக்கா. அப்படின்னா ரூஹி என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா. அவ தான் வீட்ல இருந்து வெளியே போயிருக்கா.
குழந்தைக்கு குளிராது. ரூஹி எங்க? ரூஹி ரூஹி ஒருவேளை எனக்காக ரூஹி வெளியே போயிருப்பாளோ? இன்னைக்கு என்னால் அவ திரும்ப வெளியே தூங்க வேண்டியிருக்கும்னு தோணுது. போதும் போதும், இங்கே நிப்பாட்டுங்க. இங்க இருந்து நான் நடந்து போயிடுறேன். முன்னாடி தெரு சின்னதா இருக்குல்ல, வண்டி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ராத்திரியில நான் உங்களை தனியா போக விட முடியாது. வண்டி போகலன்னா நான் உங்களை நடந்து வந்து விட்டுடுறேன். சரியா? ஜூஹி எங்க இருக்கான்னு தெரியலையே. என் கவலை குறைஞ்சிருச்சு. அப்படின்னு அவ எங்க இருந்தாலும் சேஃபா இருப்பா. கருப்பு சாமியார்லால அவ வீடு போய் சேர்ந்திருப்பா. நானும் பாட்டிக்கு ஏதோ தெரியறதுக்கு முன்னாடி வீடு போய் சேர்ந்துடுறேன். ரூஹி 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 நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. திரும்ப இந்த பொண்ணு ஊர் சுத்த எங்க போனான்னு தெரியலையா இன்னைக்கு. என்னாச்சு? ரூஹி எங்க இருக்கான்னு தெரியல. 11 மணி ஆகுது. இவ்வளோ ராத்திரி ஆயிடுச்சு. ரூஹி எப்போ வெளியே போக மாட்டாளே, அப்புறம் திடீர்னு எங்க போயிட்டா? நீங்க அவ எவ்வளவு நல்லவன்னு நினைக்கிறீங்களோ, உண்மையில அவ அவ்வளோ நல்லவ இல்ல. இன்னைக்கு வரட்டும், அவளை நல்லா கவனிச்சுக்கிறேன் நான். இதோ வந்துட்டா மகாராணி. இப்ப பாக்குறேன். அட, வந்துட்டியா? ஊர் சுத்திட்டு எங்க இருந்து வர? இல்ல பாட்டி. பேசாத. நேத்து கொடுத்த தண்டனையில புத்தி வரலன்னு நினைக்கிறேன். அதான் மறுபடியும் வெளியே போயிருக்க. ஊர் சுத்த வெளியே போறது அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வெளியவே இருந்துக்கோய. வெளியவே போயிடு. நான் என்ன சொல்றேன்னா, வீட்டை விட்டே ஓடி போயிடு. குறைஞ்சது நிம்மதியாவது கிடைக்கும். பாட்டி, நான் வெளியே சுத்த போகல. ஜூஹிய தேட போனேன். ஜூஹிய தேட போனியா? என்னாச்சு பாட்டி? ஏன் இவ்வளோ சத்தம் போடுறீங்க? ஜூஹி நல்லா இருக்கியா? ஜூஹி முதல்ல நீ எனக்கு இத சொல்ல. நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன? ஜூஹி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா, அவளை தேடி நீ போனன்னு ஏன் சொன்ன? ஆனா ஜூஹி வீட்டுக்குள்ளதான் இருக்கா. சொல்லு. பூனம் பாருங்க, ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில பேசலாம், போங்க தூங்கலாம் போங்க. இல்ல, நீங்க பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, இன்னும் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணதோட விளைவுதான் இது. இந்த பொண்ணுக்கு வண்டி வண்டியா போய் சொல்ற கலை நல்லா வந்திருக்கு. நேத்து கூட இவ பார்ட்டி பண்ணிட்டு ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்தப்போ கையங்களவுமா புடிச்சேன். இன்னைக்கு இவ தைரியத்தை பாருங்க. நேரடியா பெல் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழைறா. அவ்வளவு தைரியம் வந்துருச்சு. அதுவும் இல்லாம போய் வேற சொல்றா. அது தனி. ஜூஹிய தேடி போனாலாம். ஜூஹி வீட்லயே தான் இருக்கா பாவம். ஆமா பாட்டி, நான் வெளியே போனேன்ல, அசைன்மெண்ட் வேலைக்காக போனேன். ஆனா என் அசைன்மெண்ட் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதான் திரும்ப வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். ரூஹிக்கு வந்து இதை பத்தி தெரியாதுல்ல, அதனால என்ன தேடி அவ போயிருப்பா. இல்ல ரூஹி, போதும் நிறுத்து. உன் அக்காவுக்கு சப்போர்ட் பண்றத முதல்ல நிறுத்து. ரொம்ப ஆயிடுச்சு. இப்ப நான் சொல்லி வைக்கிறேன், இப்பவே இந்த பொண்ணு நடுராத்திரில வீட்டுக்கு வரா. இதுவே அதிகம். இப்படியே போச்சுன்னா பாருங்க, ரொம்ப சீக்கிரமா இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள பசங்களையும் கூட்டிக்கிட்டு வருவா. அப்போ பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணணுமோ. இது ரூஹியோட பேக் ஆச்சே, அவனை கிட்ட கொடுத்துறேன்.
நான் போய் சொல்லல பாட்டி, என்ன நம்புங்க. ஜூஹியை தேட எத்தனை மணிக்கு போன? கேக்குற இல்லையா, பதில் சொல்லு. எத்தனை மணிக்கு போன? 7 மணிக்கு. 7 மணிக்கு போன. ஏ எத்தனை மணி ஆகுது பாரு. 11:15 ஆகுது. 11:15 நடு ராத்திரி ஆயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன், நீ ஜூஹிய தேட சாயந்தரம் 7 மணிக்கு போனன்னு. 7 மணில இருந்து 11:15 வரைக்கும் நீ ஜூஹியா தேடிட்டு இருந்த. இல்லனா எந்த பையன் கூடயாவது ஊர் சுத்திட்டு மானத்தை வாங்கிட்டு இருந்தியா? சொல்லு. பாட்டி, நான் உண்மையதான் சொல்றேன். நான் ஜூஹியை தான் தேடி போனேன். ஆனா அப்புறம் சில பசங்க என்கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. பசங்க உன்கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சாங்களா? நீ உன் கூடவா? பாரு, உன் மூஞ்சி பாரு, தெரியுதா? உன் கூட தப்பா நடந்துக்கிற பசங்க வந்து தவறுதலா கூட உன் மூஞ்சிய பாத்துட்டாங்கன்னா, பசங்க தப்பா நடந்துக்கிறதுலாம் தூரம். உன் மூஞ்சிய பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்குவாங்க. தப்பா நடந்துக்கிட்டாங்களா? பசங்க குருடனா இருந்தாங்க. யாரு உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்களோ, உன்னை கிண்டல் பண்ணாங்களோ, அவனுங்க குருடனா தான் இருப்பாங்க. அதான் கிண்டல் பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை பத்தி இவ்ளோ கீழ்த்தரமான நினைப்பை எப்படி வச்சிருக்கீங்க நீங்க? மேடம், பசங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்ணும்போது அவங்க மூஞ்சியையோ உடையையோ இந்த வயசையோ பார்க்க மாட்டாங்க. அவங்க கெட்ட எண்ணத்துக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரியும், ஒரு பொண்ணு. அப்புறம் ஒரு பொண்ணா இருக்கிறதால இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். முதல்ல யாரு நீ? என்கிட்ட கேட்காம கொள்ளாம ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வர? அதுவும் இல்லாம எனக்கே அட்வைஸ் பண்றியா? யார் நீ? பாட்டி, இவங்க தான் அந்த பசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாங்க. அப்புறம் சேஃபா வீட்டுல கொண்டு வந்து விடவும் வந்தாங்க. ஆச்சரியமா இருக்கு, தப்பு ஒருத்தர் மேல நீங்க திட்டுறது இன்னொருத்தரையா? தேங்க்யூ, நன்றி. நீங்க அந்த பொறுக்கி பசங்க கிட்ட வந்து எங்க குழந்தைய காப்பாத்துனீங்க. பத்திரமா வீட்டுல விட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்களால தான் என் தங்கச்சி பத்திரமா வீட்டுக்கு வந்தா. பாருங்க, தேங்க்யூ சொல்ல தேவையில்ல, இது என் கடமை. இப்போ இவ்வளவு ராத்திரியில வெளிய சுத்துனா பசங்க கிண்டல் தானே பண்ணுவாங்க. நடுராத்திரியில வெளிய போய் ஊர் சுத்திட்டு இருந்துட்டு பாவம் என் பேத்தி மேல பழிய போட்டுட்டா. ஆனா இந்த குழந்தை வீட்டுல நிம்மதியா அமைதியா தூங்கிட்டு இருந்தா. அவளை தேவையில்லாம கெட்டவாக்கிட்டா. அவளை தேடி போனாலாம். எனிவேஸ், இது உங்க ஃபேமிலி மேட்டர். நான் கிளம்புறேன். இன்னொரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச வர ராத்திரி செருப்பு போட்டுட்டு தூங்க மாட்டாங்க.
இவன் என்ன உளறிட்டு போறான்? ஒண்ணும் இல்ல பாட்டி, விருங்கல. நல்லா கேளு. உன்னால நாங்க ஒன்னும் கொஞ்ச நஞ்ச கஷ்டங்களை அனுபவிக்கல. இப்ப எங்கேயாவது மானத்தை வாங்கிட்டு வந்திருந்தா யாருக்கும் முகத்தை காட்டுற அளவுக்கு நாங்க இருந்திருக்க மாட்டோம். இனிமே நடுராத்திரியில இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போனா உன் காலை உடைச்சிடுவேனா சொல்லிட்டேன். அட போதும் போனா போதும், நிறுத்திக்கோ. 2 குழந்தைகளும் பத்திரமா வீடு திரும்பிட்டாங்கன்னு கடவுளுக்கு நன்றி சொல்லுமா. இனிமே இதை பத்தி எதுவும் பேசக்கூடாது, சரியா? ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, போய் உங்க ரூம்ல போய் தூங்குங்க, போங்க. ஒரு பீடைக்கு கூட குறைச்சல் இல்ல இந்த வீட்டுல. இன்னொன்னு வேற விழுந்துருச்சு இங்க. பாட்டி ப்ளீஸ். என்ன பாட்டி, என்ன ப்ளீஸ்? இங்க தொலைச்சிட்டா நம்ம வீட்டுல கோயல் குடும்பத்து மருமகளா ஆக ரொம்ப ஆசை இல்ல அப்படின்னா சில பொறுப்புகளையும் ஏத்துக்கோ. நாளைக்கு காலையில 7 மணிக்கு எனக்கு 1 கப் ஸ்ட்ராங்கான டீ வேணும். இவளுக்கு புரியவை. நீ நல்லா இருக்கியா? உனக்கு எங்கேயும் அடிப்படலையே. எனக்கு ரொம்ப படபடப்பாயிடுச்சு. உன்னை தேடி நான் அந்த கிளப் வரைக்கும் போனேன். பாரு, நல்லா பாரு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா என்னை பத்தி கவலைப்பட்டு உன்னை நீ என்ன பண்ணிருக்க? ஆனா அந்த ஸ்மார்ட்டான பையன் உன்னை காப்பாத்த வரலனா அந்த பொறுக்கி பசங்க உன்னை என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. கருப்புசாமி கரெக்டா அவரை உதவி செய்ய அனுப்பி வச்சுட்டாரு. கருப்பசாமி செய்வாரு. அவங்களும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போய் சேருவாங்க. அப்புறம் அந்த நல்ல மனுஷனோட பேர் என்ன? அவங்க பேர் என்ன? நான் அவங்க பேரை கேட்கவே மறந்துட்டேன். ஜூஹி, இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பாவம் அந்த பொண்ணுகிட்டயும் பண்ணிட்டு இருந்தாங்க. கடவுள் அருளால இந்த மாதிரி கஷ்டத்துல நீ மாட்டிக்க கூடாது. அதனால நீ எங்கேயாவது போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தாத்தா பாட்டி கிட்ட கேட்டுக்கோ, இல்லனா அவங்க கிட்ட சொல்லிடு. அப்படியா? உனக்கு தோணுதா? நான் பாட்டி கிட்ட கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க. போ சிம்ரன் போ, உன் வாழ்க்கையே வாழி. அதனாலதான் இந்த வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யணும்னா முதல்ல செஞ்சிடு, அப்புறம் பாட்டி கிட்ட சொல்லு. நான் பண்ண மாதிரி. பிங்கு அண்ணா, உள்ள வாங்க. வாங்க வாங்க அண்ணி. வாங்க அண்ணி. உங்க 2 பேரோட குறை தான் இங்க இருந்துச்சு. ஒரு நிமிஷம். ஜெய் குருதேவா, இனிமேல இருந்து நீங்க தான் என் ரோல் மாடல். அட, இங்க நான் டிஸ்கோ போடுறதுக்குள்ளேயே என் உசுறு போயிடுது. ஆனா நீங்க நேரா கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டீங்க இல்ல? நீ பெரிய ஆளுதான் நன்னா. ஆமா அண்ணா, நீங்க பெரிய ஆளுதான். அட, உங்க லவ் ஸ்டோரிய கொஞ்சம் சொல்லுங்க. அட அட, என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க ப்ளீஸ். அட சொல்லுங்க சொல்லுங்க. சரி, ஓகே. என்னன்னா, எங்க முதல் காதல் ஒண்ணுதான். அதனால எங்களுக்குள்ள காதல் வந்துருச்சு. முதல் காதலா? சாப்பாடு. அது என்னன்னா, எங்க 2 பேருக்கும் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நாங்க பானிபூரி கடையில பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிடும் போதே எங்க காதல் எப்ப வளர்ந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. How cute. ஆனா தெரியல. அப்படின்னா பாட்டி நம்ம உறவை ஏத்துப்பாங்களா இல்லையா? கொஞ்சம் டைம் கொடுங்க அண்ணி.
பாட்டிக்கு பிங்கு அண்ணா மேல உசுரு. அப்புறம் பிங்கு அண்ணா யாரு மேல உசுரா இருக்காங்களோ பாட்டி அவங்களையும் ஏத்துப்பாங்க. அப்புறம் நாங்க தான் அவங்க கூட இருக்கோம்ல. ஆனா எனக்கு பாட்டிய பத்தி தெரியல. ஆனா என் நாத்தனார் ரொம்ப அன்பானவங்களா இருக்காங்க. கண்டிப்பா அண்ணே. அண்ணா நீங்க நகருங்க. அன்னிக்காக நீங்க 2 பேரும் அண்ணனையும் மறந்துட்டீங்க. சரியான பொருத்தம் தான். வாங்க. இப்போ ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சீஸ். அம்மா, இன்னைக்கு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அண்ணன் தங்கச்சி எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். சந்தோஷமா இருந்தோம். நீங்க எப்பவும் ஆசைப்பட்ட மாதிரி. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் சாத்தியமானதுக்கு காரணம் அந்த நல்ல மனுஷன்தான். இல்லைன்னா எனக்கு என்ன இருக்குமோ தெரியல.